அனைவருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி வெற்றி. விஜய் அவர்களுக்கு வெற்றி. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற மகாபாரதத்தின் அந்த பழமொழியை நம்ம கேட்டிருப்போம். எது எப்படியா இருந்தாலும் தர்மத்தின் வழியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும்ங்கிறதுக்கு விஜய் அவர்கள் தான் முன்னுதாரணமாக அவருக்கு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னே பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்று பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். அதாவது சட்டமன்ற தேர்தலில் 118 இடங்களை வென்று விட்டால் அவங்க தான் முதலமைச்சர். ஆனால் ஒரு 11 சீட் அவங்களுக்கு பத்தாம இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது 107 இடங்கள் தான் கணக்கில் வரும். ஒரு சீட் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்யணும். ஏன்னா விஜய் அவர்கள் 2 இடத்துல நின்று ஜெயிச்சதுனால 108ங்கும்போது 107 மாறிவிடும். 118 தொகுதிகள் அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும்ங்கிறதுனால ஆளுநர் அவர்கள் அந்த எண்ணிக்கையை காட்டுங்க, அப்போதான் நான் பதவி பிரமாணம் அப்படிங்கிறது செய்து வைப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தது. அதற்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்தது. ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி சொல்வதை தவிர்த்து விட்டு அவங்க பண்ணாங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் போய் அவங்க தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்குங்கிற மாதிரிலாம். ஆனாலும் அவர் அந்த எண்ணிக்கையை காட்ட சொன்னதுனால இப்போது விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 சீட் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 சீட் இருக்குது, அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. 12 சீட் தாவேகாவுக்கு இருந்தது, தற்போது 13-14 உயர்ந்து விட்டது. இப்போ சிபிஎம் டெல்லி தலைமை சொல்லியிருக்குது மாநிலத்தில் அவங்க முடிவெடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் சிபிஎம்மும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. 2 சீட் அதுலேயும் கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 சீட்டு மட்டுமே அவங்களுக்கு கிடைச்சால் போதுங்கிற மாதிரி இருக்குது. அதாவது சிபிஐ தரப்பில் 2, சிபிஎம் தரப்பில் 2 சீட்டு, காங்கிரஸ் தரப்புலேருந்து 5 சீட்டுங்கும் போது கிட்டத்தட்ட 9 இடங்கள் இவங்களுக்கு கிடைத்து விட்டது. 10-11 இன்னும் 2 சீட் மட்டும் கிடைச்சால் போதுங்கிற இந்த தருணத்தில் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே நிபந்தனையற்ற ஆதரவுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வரவேற்கத்தக்க விஷயம். விஜய் அவர்களுக்கு தாமதமாக கிடைத்தாலும் இது ஒரு மாபெரும் வெற்றி அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த திராவிட கட்சிகள் இரண்டுமே ஒன்று சேர்ந்து நாங்கள் தான் ஆட்சி அமைப்போங்கிற மாதிரி விஷயங்கள் அனைத்தும் செய்திகளில் பரவிக்கிட்டு இருந்தது. இவங்க 2 பேரும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி. இவங்க ஆளுக்கு 2.5 வருஷம் ஆட்சி ஆள்வாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகங்களில் அது அதிகாரப்பூர்வ செய்தி அப்படிங்கிறது கிடையாது. மக்கள் இந்த விஷயத்துக்கு பயங்கரமான எதிர்ப்பு அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஆப்போசிட்டாக இருக்கவங்க ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அப்போ மக்கள்லாம் என்ன முட்டாளாங்கிற மாதிரி ஒரு கொந்தளிப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு கோபம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அப்புறம் எதுக்கு இந்த இதுங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த விஷயத்தை விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். இந்த 2 கட்சிகளும் ஒன்று தான், நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டாலும் அவங்களுக்குள்ள அன்கோ போட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நிரூபணமும் ஆகிவிட்டது மக்கள் மத்தியில். அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இந்த விஜய் அவர்களுடைய தாமதம், அதுக்கான இடையூறுகள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதைத்தான் சொன்னேன், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும்ங்கிறது புரிஞ்சு போச்சு. மக்கள் இந்த திராவிட கட்சிகளை அடித்து நொறுக்கி விட்டார்கள். 2 கட்சிகளையுமே மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். இந்த தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. விஜய் அவர்களுக்கு தான் 108 இடங்கள் அப்படிங்கிறது மக்கள் அளிச்சிருந்தாங்க. அந்த மக்களினுடைய தீர்ப்பை இவங்க அலட்சியப்படுத்துகிறாங்களா, மக்களோட விளையாடுறாங்களாங்கிற மாதிரியான விஷயம் எல்லாமே போய்கிட்டு தான் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ஒன்றா இணையிறாங்கன்னு சில ஊடக செய்திகள் வந்தவுடனே சமூக ஊடகங்களை நம்ம பெரிதுபடுத்தக்கூடாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கசியாமல் அந்த மாதிரி தகவல்கள் வராது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போது இந்த கூவத்தூரில் ஏற்கனவே நடந்த மாதிரி எம்எல்ஏக்கள் முகாம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் தான் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு 2 நாட்களுக்கு முன்பு பாண்டிச்சேரி பக்கத்தில் அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டு முகாமாக அங்கே மீட்டிங் நடந்ததுங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அதாவது அதிமுகவிலிருந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது விஜய் அவர்களுக்குங்கிற மாதிரி இந்த செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. அதன் பின்னாக தான் திராவிட கட்சிகள் 2மே ஒன்றா இணையுங்கிற மாதிரிலாம் வந்தது. இது எப்படியோ மொத்தத்தில் இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா நாடு ஒன்றுக்கெல்லாம் போயிருங்கிறது மக்களுடைய கருத்தாக தான் இருந்தது. தற்போது
இப்போதைக்கு அது அனைத்தும் முறியடிக்கும் விதமாக ஆதரவு அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. தனிப்பெரும்பான்மை 108 இடங்களில் வென்ற விஜய் அவர்களுக்கு சிஎம் சீட் இல்லை அப்படின்னா என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஓட்டு போட்ட நாங்கள்லாம் என்னங்கிற மாதிரி கேள்வி மக்கள் தரப்புலேருந்து வந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ அது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் வெளியாகிட்டு இருக்குது. இது வந்து மிகப்பெரிய வரவேற்பு தாவேகா தொண்டர்கள் மத்தியில் வந்து பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட்ட அனைத்து மக்களும் பரவாயில்ல, எப்படியோ விஜய் அவர்கள் சிஎம் ஆகி விடுவாருங்கிற மாதிரி இப்போ வந்து அவங்க மகிழ்ச்சியுடன் இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் அவர்கள் தான் முதல்வர் ஆகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மக்களுக்காக நல்லது செய்ய வரக்கூடிய ஒரு நபருக்கு இவ்வளவோ இடையூறுகள் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். ஏகப்பட்ட இடையூறுகள் தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட அவருக்கு வந்து மீட்டிங்கெல்லாம் அனுமதி கொடுக்கல, பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு, மாநாடுக்கே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப போராட்டத்திற்கு பிறகெல்லாம் வந்து நிறைய இந்த கூட்டங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து மற்ற கட்சிகளை விட இந்த கட்சிக்கு வந்து கண்டிஷன்ஸ் அதிகமாக போடப்பட்டது. காரணம் ஒன்றே ஒன்று தான், கரூர் அந்த கூட்ட நெரிசலில் இறந்த அந்த 41 உயிர்கள் போய்விட்டதுங்கிற மாதிரி வந்து அதை கருத்தில் கொண்டு நிறைய இடங்களில் வந்து இவருக்கு அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுச்சு. ஏன்னா கூட்டம் வந்து அலைக்கடலாக திரண்டதுனால விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து விதிக்கப்பட்டுச்சு. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் வெறும் அவங்களுக்கு கண்டிஷன்ஸாக போட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒன்றாகாது. தற்போது மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து வழங்கிட்டாங்க. 108 இடங்களில் வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். என்ன இன்னொரு 10 சீட் வந்து இவங்க அதிகப்படியாக வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே இவங்க தனி மெஜாரிட்டியில் வந்து யாரையும் கேட்க தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கலாம். இருந்தாலும் இதுவும் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. 3 வருஷத்தில் வந்து இவ்வளோ பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறது. 16 வருஷங்களாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இன்னுமே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத விஷயமா வந்து நம்ம பார்க்குறோம். மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க தான் வந்து வெற்றி பெறுவார்கள். அதாவது 1-2 சீட்டும் கூட ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா மக்கள் மத்தியில் நம்பிக்கை அப்படிங்கிறது வரணும். இந்த கட்சி வந்தது அப்படின்னா மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வார்களா, இவங்க மீது வந்து நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணுவாங்க. நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த கட்சிகளை புறக்கணிப்பார்கள். அந்த விஷயத்தில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் கண்டிப்பாக முன்னாடி இருந்த தலைவர்களால் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிது. 75 வருஷமாக கட்சி வந்து திமுக வளர்ந்து நிற்கக்கூடிய கட்சி. ஆனால் இந்த தேர்தலில் வந்து படுதோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தேர்தலில் தோல்வி வெற்றி அப்படிங்கிறலாம் ஒரு விஷயமே கிடையாது. இருப்பினும் மக்களுக்கான பணி, மக்களுக்கான சேவைகளை செய்யும் கட்சி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கட்சிகள் அடுத்தடுத்து வளரக்கூடியதாக இருக்கும். மக்கள் வந்து அந்த கட்சியை தேர்ந்தெடுப்பாருங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த விதத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ இடையூறுகளை கடந்து வந்த ஒரு நபர் மக்களுக்காகவே வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு எல்லா மேடைகளையும் பேசினவர் கண்டிப்பாக வந்து செய்வார் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் வந்து சம்பாதனை அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலில் வந்து சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து சினிமா துறையில் அவருக்கு பல கோடி ரூபாய் வருமானங்கள் வந்துக்கிட்டு இருந்ததாக வந்து நம்ம அனைவருமே செய்திகளை பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது 3 படங்கள் ஒரு வருஷத்துக்கு நடித்தாருனாலே ஊறப்பட்ட காசு வந்து அவர் சம்பாதிச்சிருவார். அரசியலில் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஒரு தேவையும் அவருக்கு இல்லை அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் பணமே தேவையில்லைன்னு வரவர் வந்து கண்டிப்பாக மக்களுக்கான சேவையை செய்வாருங்கிற அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு கண்டிப்பாக வந்து மக்கள் பணியில் இன்னும் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வாழ்த்துறோம். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம்.